அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு Adobe Illustrator சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய ஸ்பைரல் டூல் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க கான்வெர்ட்ல போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. ஸ்கிரீன்ல பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் ஷேப்பை ஸ்பைரல் டூல் வச்சு எப்படி கிரியேட் பண்ணி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த டூல் எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்பைரல் டூலை செலக்ட் பண்ணிடலாம். மவுஸோட லெஃப்ட் கிளிக்கை ப்ரெஸ் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணுங்க. மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய லெஃப்ட் கிளிக்கை ப்ரெஸ் பண்ணியிருப்பீங்க, அதை ரிலீஸ் பண்ணிடவே கூடாது. அப்படியே கடைசி வரைக்கும் ப்ரெஸ் பண்ணியே தான் வச்சுருக்கணும். ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஸ்பேஸ், இது மூணு தான் உங்களுக்கு தேவைப்படும் பட்டன்ஸ். பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஸ்பேஸ், ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஈக்குவலாக அது ஜூம் ஆகும். ஜூமும் குறைச்சிக்கலாம். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உள்ள வெளியே போய்க்கும். நீங்கள் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்ராக் பண்ணிக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மூணு கீயும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார். இப்போ நம்ம ஸ்ப்ரிங் ஷேப்பு எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். லெஃப்ட் கிளிக்கை ரிலீஸ் பண்ணிடவே செய்யாதீங்க. ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஷேப்பு போயிடும். நீங்கள் திரும்ப தான் கிரியேட் பண்ணணும். திரும்ப அதே போலே லெஃப்ட் கிளிக்கை ப்ரெஸ் பண்ணி இப்படி கொண்டு வந்துருங்க. இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ரவுண்டு கொண்டு வரணும் அப்படின்னா அப் ஆரோவை கீபோர்டில் அப் ஆரோவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ரவுண்டு வெளியே கிரியேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ உங்களுக்கு ரவுண்டு உள்ளே வரணும் அப்படின்னா கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணி வெளியே இழுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் கீபோர்டில் அப் ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வரும். ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா வெளியே வரும். குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். ட்ராக் பண்ணி கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா உள்ள கவுண்ட் கூட்டிகிட்டே போகும். தெரியுதா? இப்போ நீங்கள் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஜூம் பண்ணி விட்டுங்க. இப்போ நீங்கள் கரெக்டாக சிங்கிள் லைனில் வர்றது மாதிரி அந்த ஷேப்பை கொண்டு வந்து வைக்கணும். அந்த ஸ்ப்ரிங் ஷேப்பை கொண்டு வர்றதுக்கு கரெக்டாக அதை ட்ராக் பண்ணி இப்படி கொண்டு வச்சுருங்க. ஷிஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணி ஜூமை குறைச்சிக்கோங்க உங்களுக்கு ஸ்க்ரீன் ஏற்ற மாதிரி. கண்ட்ரோல் ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆகும். ரைட் சைடு பாருங்கள், இதில் ஹைட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஹைட்டை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த ஹைட்டை வந்து /3 போடுங்க. ஹைட் இப்போ கம்மியாயிரும். தென் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜூமை கூட்டிக்கோங்க. எவ்வளோ ஜூமை கூட்டி கொண்டு போக முடியுமோ அவ்வளோ ஜூமை கூட்டி இதில் கொண்டு போங்க பக்கத்தில். கொண்டு போனதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய டூல் பார்த்தீங்கன்னா ஷேப் டூல், ரீஷேப் டூல். இது லெஃப்ட் சைடில் இந்த இருக்குது பாருங்கள், ஸ்கேல் டூல், அப்புறம் ஷியர் டூல், ஷேப் டூல். ரீஷேப் டூலை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆங்கர் பாயிண்ட் இருக்குல்ல, முடிகிற ஆங்கர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி அப்படியே மேலே தூக்குங்க. அப்படியே மேலே தூக்குங்க, மெதுவாக மெதுவாக அப்படியே மேலே தூக்குங்க. சரி, கரெக்டாக பிடிச்சி தூக்கணும். இப்போ ஜூமை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் அது. ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி தூக்குனீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மாதிரியே ஒரு ஷேப் கிரியேட் ஆயிடுச்சு. இதை நீங்கள் லுக்கை மாற்றிக்கலாம். இதில் போயிட்டு ரவுண்டு கேப் கொடுத்துருங்க. தென் இதோட ஸ்ட்ரோக் வித்தா கூட்டிக்கணும்.
அப்புறம் இதில் கிரேடியன்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், உங்களுக்கு ஸ்ப்ரிங் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.